திருப்பி அகமதாபாத் வந்துட்டோம் அந்த பூச்சிலேருந்து. இது அகமதாபாத் பால்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். ஸோ இங்கேருந்து வந்து ஏர்போர்ட் போக போகிறோம். சுமார் 14 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. காலையில் 8 மணிக்கு ஏறினோம் பஸ்ஸு. இப்போது 9-10 மணிக்கு தான் 10:30 மணிக்கு தான் கொண்டு வந்து விட்டானே பொறுமையாக. ஒரு 400 கிலோமீட்டர் 14 மணி நேரம் வாழ்க்கையிலே வாட்டி இப்போ தான் வந்துக்கிறேன். கன்னியாகுமரி. कन्याकुमारी वाह मेरे भाई क्या बात है. போய்கொண்டிருக்கிறோம் மக்களே. அகமதாபாத் டு கோவா ஃப்ளைட் டிக்கெட் வெறும் 2900 தாங்க. ஸோ உடனே புக் பண்ணியாச்சு. போயிட்டு இருக்கிறோம். ये राइट वाली ऊपर होटल है क्या, रेस्टोरेंट कुछ? वो है भाई पतंग पतंग पतन. वो तारक मेहता में जो आई ना. हाँ जेठालाल वो है. இதாங்க அகமதாபாத் டெர்மினல் 2. இது அகமதாபாத் ஏர்போர்ட் டெர்மினல் 2. நம்ம வந்து அகமதாபாத்லேருந்து கோவா போகிறோம். சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. உள்ளே போவோம், நமக்கு இன்னும் டைம் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஜெட். நம்மளது வந்து 6F போயிடுவோமா? சூப்பராக இறங்கிட்டோம். இங்கேருந்து பஸ்ஸில் போக போகிறோம். வெளியேருந்து பஸ் அவைலபிள் இருக்குது, டாக்ஸியுமே அவைலபிள் இருக்குது. பட் கோவாவில் வந்து ஓலா ஊபர் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ லோக்கல் டாக்ஸி இல்லைனா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். முதல் முறையாக கோவா ஃப்ளைட்டில் வந்திருக்கோம். கோவா ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் வந்திருக்கோம். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் வர்றது. நல்லா இருந்தது. Welcome to Manohar International Airport. Girls, enjoy exclusive discounts across Goa with our Girls Pass program. www.miagoa.com. வாவ், ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ரேக்ரன்ஸ்
பேக்கேஜ் வந்து பெல்ட் நம்பர் 2ல் வந்திருக்கு. பேக்கேஜ் வந்து நமக்கு இதில் தான் வரும். கோவா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அதாவது மனோவர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட் பேரே அதுதான். நான் தான் ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த ஏர்போர்ட்டுக்கு. சூப்பராக இருக்கு. ஆனால் சின்ன ஏர்போர்ட், ஆனால் சூப்பராக இருக்கு. வெளியே வந்தோடனே லெஃப்ட் சைடில் பஸ் டிக்கெட் இருக்குது, பஸ் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அது பக்கத்தில் பஸ்ஸு நிற்கும். ஸோ இங்கேருந்து வந்து சிட்டிக்கு 200 தான் மேக்ஸிமம் டிக்கெட்டு. நம்ம வந்து இங்கேருந்து மப்சா போக போகிறோம். பஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்கா? இங்கேருந்து ஹாஸ்டல் போக போகிறோம். 5 நான்ட்டு ஒரு இடம். இந்த பஸ்ஸில் தான் ஏறி போக போகிறோம். எல்லா பஸ்ஸுமே இந்த மாதிரி தான் இருக்குது. வந்து விட்டோம் நம்ம ஹாஸ்டலுக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 o'clock தான் செக்இன்னு சொல்லிட்டான். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி. அது இன்னும் 2 மணி நேரம் வெயிட் பண்ணோம். நல்லா இருக்கானா இடம். சூப்பராக ரெஸ்ட் எடுத்தாச்சு. 2 மணிக்கு ரூம் செக்இன்னு சொன்னாங்களே. ஸோ 2 மணிக்கு இல்லை, இப்போ கரெக்டாக 1 மணிக்கு கொடுத்துட்டாங்க மத்தியானம். ஸோ உள்ளே வந்துட்டு இதுதான் வந்து நம்ம பெட்டு மேலே. சூப்பராக இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே ஏறி நல்லா படுத்தாச்சு. டைம் வந்து 5:30 மணி ஆகுது. ஸோ சார்ஜிங் போர்ட்டு 2, ஒரு சின்ன ரீடிங் லைட்டு, பெட்டு, அப்புறம் பிளாங்கெட், இவ்வளோதான். இந்த பக்கம் ஏசி வந்து இங்கே இருக்குது. ஸோ கீழே வந்து இது 2ம் வேறு ஆள், ஜம்மு காஷ்மீர்லேருந்து 2 பேர் வந்திருக்கோம். அவ்வளோதான். சரி, நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பி இந்த பீச்சுக்கு போவோமா? கிளம்புவோம். வாஷ்ரூம் வந்து காட்டுறோம் பாருங்க. இதுதான் வந்து அவுட்டர் வியூ. இது எல்லாமே டாய்லெட்ஸு. இது வந்து ஹேண்ட் வாஷு இருக்கு. வெளியே கிளம்புவோமா? பர் டேக்கு வந்து 330ங்க நம்ம பே பண்ணது. ஆன்லைனில் அகோடாவில் புக் பண்ணோம். டேரெக்டாக வந்தால் 500 சொல்கிறாங்க. ஸோ ஆன்லைனில் பாருங்கள், ஆன்லைனில் வந்து சீப்பாக கிடைக்குது. கிளம்புவோமா? இதாங்க பால்கனி வியூ.
ஸோ அப்படியே நம்ம இந்த வழியாக நடந்து போனோம். இதுதான் வந்து கடற்கரை. இந்த வழியாக நடந்து போவோம் நம்ம. சூப்பராக இருக்குங்க. 335 ஓகே தானே பர் டே. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும். இதுதான் அவுட்டர் வியூ நம்ம மேலேருந்து காமிச்சோம்ல. ரோட்டு ஓரத்தில் இந்த மாதிரி கடைங்கள்லாம் இருக்குது. இந்த சர்ச் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். சூப்பராக வந்து விட்டோம். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ரெண்டல் வெஹிக்கல்ஸ் அந்த மாதிரி தான் ஜாஸ்தியாக இருக்குது. பட் நமக்கு அது தேவைப்படாது. ரூம் பக்கமே இருக்குது பீச். ஸோ நாளைக்கு வந்து இங்கேருந்து கிளம்பி சவுத் பக்கம் போக போகிறோம். சவுத் பக்கம் வந்து ஃபுல்லாக அந்த ஃப்ரெஞ்ச் காலனி அதெல்லாம் வந்து கவர் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி பெங்களூர் போக போகிறோம். இதுதான் வந்து நம்மளுடைய பிளான். இப்போ வந்து நார்த் கோவாவில் இருக்கும், அஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல. கோவா வந்து எப்போவுமே வந்து ஈவினிங் டைமில் தான் வந்து பயங்கர. ஸோ காலையில் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் இதுவாக இருக்காது. ஸோ ஆஃப்டர்நூன் ஒரு 4 o'clock மேலே உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடும். கோவானாலே நைட் தானே. ஃபுல்லாக தெருவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு.